வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். இறைவனின் படைப்பு. இறைவன் செய்த இந்த படைப்பு ஒரு மேஜிக். பார்த்து செய்த நம்ம உடம்பு ஒரு லொஜிக். டயர் தேயுது ரோட்டில், ஆனால் நம்ம பாதம் 2 பாருங்க, நாடு சுற்றியும் தேய்மானம் இல்லை. செருப்புத்தான் அடிக்கடி பிஞ்சு போகுது, ஆனால் உள்ளங்கால் இன்னும் வளவளப்பாய் இருக்குது. உடம்பில் 3/4 தண்ணி இருக்கு, ஆனால் 1000 ஓட்டை இருந்தும் அரை சொட்டு கூட ஒழுகாமல் நிற்கிறது. 100 வாட்ஸ் பல்புக்கே வயரு சுவிட்ச் வாங்க வேண்டும், ஆனால் பேட்டரி இல்லாமலே இதயம் துடிக்குது. அதுவும் ரீசார்ஜ் இல்லாமலேயே ரிதமாய் அடிக்குது. ₹1,00,000 கேமரா கூட மக்கர் பண்ணும் சர்வீஸ் கேட்கும். நம்ம கண்ணு மட்டும் பளிச்சென்று படத்தை பார்க்க வைக்கும். பார்த்ததை பட்டுன்னு மூளைக்கு சொல்லும். நாக்கில் மைக்ரோஸ்கோப் எதுவும் இல்லை. சாப்பிடும் உணவில் உப்பு குறைஞ்சால் அது சப்பு கொட்டி சண்டை போடும். எப்போவோ தின்னது எல்லாம் செறிஞ்சு முழங்கையளவு பிறந்த நம்மை முழுசாய் ஆக்கி முழுங்க வைக்குது. படித்தது எல்லாம் படிய வைக்குது. பட்டுன்னு பதில் சொல்லி பகுமானம் காட்டுது. மிஷினுக்கு எல்லாம் சர்வீஸ் வேணும். நம்ம இரத்த ஓட்டத்துக்கு எந்த ஒயிலும் தேவையில்லை. ஆன் ஆஃப் எதுவும் தேவையில்லை. தொடர் ஓட்ட சாதனை புரியும். சென்சர் இல்லாமலே தோல் உணர்றது. கொசு கடித்தால் கை சரியான ஸ்பாட்டுக்குத்தானே பாயுது. எல்லா சத்தத்தையும் காது பிரிச்சு மேயுது. ஆனால் பொண்டாட்டி கணவன் கூப்பிட்டா மட்டும் அது ஏனோ கேட்காத மாதிரி நடிக்குது. எண்ணி எண்ணி பார்த்தும் எண்ணி முடியல. இறைவன் செய்த மேஜிக் அளவில்ல. பார்த்து பார்த்து நாம் செய்ய முடியுமா? தினமும் காலையில் எழுவது கூட எவ்வளவு பெரிய மிராக்கிள்! எவ்வளவு! எல்லா படைப்பையும் பார்த்து வியப்போம். பக்குவமாய் நடப்போம். படைச்ச இறைவனுக்கு நன்றி சொல்லி பத்திரமாய் பார்த்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.